எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: முருங்கைக்காய் 3 to 4 நல்லா தோல் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. வெங்காயம் 1 சின்னதாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் 3 to 4, பூண்டு 3 to 4, தக்காளி 1 சின்னதாக நறுக்கிக்கோங்க. கறி லீவ்ஸ், Chow Chow, இது ஆப்ஷனல், தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஓகே. மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன், உப்பு சுவைக்கேற்ற அளவு, அப்புறம் பட்டை, கோகோனட் க்ரீம் 1/4 கப். ஓகே, வாங்க முருங்கைக்காய் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு, சோம்பு, வெந்தயம், சீரகம் சேர்த்து பட்டையும் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். அதில் பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். உப்பு சுவைக்கேற்ற அளவு சேர்த்துக்குங்க. அதோட தக்காளி, சவ் சவ் ரெண்டையும் சேர்த்து நல்லா வேக மட்டும் ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து, வேணும் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து, இது ஆப்ஷனாக, முருங்கைக்காயை சேர்த்து நல்லா வேக வைங்க. ஃபைனலாக நாங்கள் வச்சுருக்க கோகோனட் க்ரீம் 1/4 கப்பை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டால் முருங்கைக்காய் கறி ரெடி. உங்களுக்கும் என்னோடய முருங்கைக்காய் கறி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வர வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.